ஆஹா, என்ன ஒரு மீன் குழம்பு! ச்சே, இந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. செல்லத்தையக்கா, சின்ன பொண்ணு. ஆமா, எங்க வீட்ல ஏதாவது ஒரு நல்ல குழம்பு வச்சிர கூடாதே, அப்படியே மூக்கு பிடிச்சிட்டு வந்துருவாங்க. செல்லத்தையக்கா, சின்ன பொண்ணு எங்க? அவ ரூம்ல இருப்பாடி. அக்கா, என் வீட்ல நான் எதுவுமே இன்னைக்கு சமைக்கலக்கா. கொஞ்சம் குழம்பு மட்டும் தரியா? அச்சச்சோ, ஒத்தரோசா, நீ கேட்டதும் எனக்கே சங்கடமா போச்சு. இன்னைக்கு நாங்களே பழைய சோறு தாண்டி வச்சு சாப்பிடுறோம். அச்சச்சோ, அப்படியா? சரிக்கா சரிக்கா, சரி நான் வரேன். அத்தை, மீன் குழம்பு ஆயிடுச்சா இல்லையா? அத்தை, வாங்க மாப்ள, வாங்க வாங்க உட்காருங்க. எங்க சின்ன பொண்ணு வரலையா? இல்லைங்க அத்தை, நீங்க தான் என்கிட்ட என்னமோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆமா ஆமா, நான் தான் பேசணும்னு சொன்னேன். என்ன நீங்க பண்றதெல்லாம் இப்ப வர வர சரியில்லை மாப்ள. என்னங்க அத்தை, என்னாச்சு? என்னமோ சின்ன வீட்ல வச்சிருக்கீங்களாமே, உங்க வீட்ல எல்லாம் இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்களா? பாருங்க மாப்ள, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லையா நான் என்ன பண்ணுமோ பண்ணிடுவேன். அத்தை, உங்களுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன புரியல? என்ன புரிய வைக்க போறீங்க? அத்தை, பொம்பளைங்களுக்கு மட்டும் அம்மா வீடு மாமியார் வீடுன்னு 2 வீடு இருக்குல்ல, அது மாதிரி எங்களுக்கும் சின்ன வீடு பெரிய வீடுன்னு 2 வீடு ஏன் இருக்க கூடாது? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்க? இங்க பேரு, என் தங்கச்சியும் மச்சானும் மதியம் சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு வராங்களாம். ஏதாவது வெரைட்டியா சமைச்சு வை சின்ன பொண்ணு. என்னது, உங்க தங்கச்சி வருதா? கொஞ்சம் நவருங்க, அப்படியே வழியிலே நிக்காதீங்க. அடியே சின்ன பொண்ணு, எதுக்கு நீ இந்த குத்து விளக்கு போய் இப்போ ஒளிச்சு வைக்கிற? என் தங்கச்சியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அட, அப்படிலாம் இல்லைங்க. இந்த குத்து விளக்கு உங்க தங்கச்சி வீட்டுல இருந்தா நான் திருடிட்டு வந்தது. அட மானங்கிட்டவளே,